டீச்சர் சார்பிலையும் சொல்றேன், எந்த குழந்தை பதில் சொல்கிறதோ அந்த குழந்தையைத்தான் உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். கிடையாது, எந்த குழந்தை பதில் சொல்லுதோ அது புளிமுட்டை. எந்த குழந்தை கேள்வி கேட்குதோ அதுதான் வில்லில் இருந்து புறப்பட தயாரா இருக்கும் அம்பு. கேள்வி கேட்க பழகுங்கள் குழந்தைகளை. கேள்வி கேட்கட்டும் குழந்தைகள், நிறைய கேள்விகள் கேட்கட்டும். why not, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது. கேட்கிற குழந்தை நாளைக்கு வாழும். பதில் சொல்லுகின்ற குழந்தை வாழாது. அது ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துக்கும். இன்னொரு செய்தியோட நான் அப்துல் கலாமை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். உங்க குழந்தைங்க அங்க டான்ஸ் ஆட போறாங்கல்ல, சரி, நிறைய பேர் பரிசு வாங்க போறாங்கல்ல. சில குழந்தைகள் இங்க டீச்சர்ஸ், நான் பிஎட் படிச்சவ சார், நான் ரெகுலர்ல படிச்சவ, அது ஒரு குறிப்பு. டெய்லி காலேஜ் போய் படிக்கிறோம்ல, அது கரஸ்பாண்டன்ஸ்ல இல்ல, அது பாம்பின் கால் பாம்பரியும். அவர் புரிஞ்சுக்கிட்டார் அது என்னன்னு. அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளை சரியாக வழிபடுத்துவதற்கான ஒரு விஷயத்துல நாம எங்க தவறு செய்யறோம்னா, நம்முடைய குழந்தை நல்லா படிக்கணுங்க, புத்திசாலியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். எனக்கு தெரியவே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறேன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா யாருங்க செகண்ட் ரேங்க் வாங்குறது? எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். இவங்க எல்லாரும் கூட என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைக்கு தான் பரிசு தராங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அதுக்கு பரிசு? பாஸே பண்ண முடியாதுன்ற அந்த லெவல்ல இருக்கிறவ பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு கை தட்டி பாராட்டுங்கன்ற. நான் அந்த குழந்தைய தான் பாராட்டணும். ஃபெயில் ஆயிரோன்னு பயமா இருக்கிற குழந்தை பாஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்க, 35-40 மார்க் வாங்கி ஒன் டிஜிட் வாங்குறது 35 வாங்கிருச்சுன்னா கொண்டாடுங்கள். அதை ட்ரை பண்ணிருக்கல. அது நமக்கு வீட்டுல 3 வகையில குழந்தை இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், என் அனுபவத்தில் சொல்லுகிறேன், ஒரு டீச்சரா சொல்றேன். என்னுடைய ரத்தம் பேச்சாளர் ரத்தம் கிடையாது, இது டீச்சர் ரத்தம். இது டீச்சரா சொல்றேன். 3 வகைங்க குழந்தைகள். ஒண்ணு நல்லா படிக்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும், ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ஸ் வாங்கிரும், புத்திசாலி, சரியா? அடுத்த குழந்தை என்ன மாதிரி, சரண் சார் மாதிரி நல்லா பேசும், பாடும், ஆடும், திறமசாலி. இது 2 கேட்டகரியிலே இல்லாம ஒரு குழந்தை வீட்டுல இருக்கும் தெரியுமா? நல்லாவும் படிக்காது, எந்த பரிசும் வாங்காத. டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 5th ஸ்டாண்டர்ட்லயோ 6th ஸ்டாண்டர்ட்லயோ எல்லா செக்ஷன்லயும் இருக்கிறவங்களே மேடை ஏத்தி விட்டுருவாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு, அப்படி ஸ்கூல் தரும். ஆனா பல பிள்ளைகள் படிக்கவும் செய்யாது, திறமையும் இருக்காது. ஒன்னு சொல்றேன், அந்த 3வது கேட்டகரியில ஒரு குழந்தை இருக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேர் குழந்தைகள்ல 40% தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதும் இந்த டான்ஸ் ஆடுறதும் பாடுறதும். 60% உங்க வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இதுங்க சும்மா இருக்குதுங்க நினைக்காதீங்க. நாளைக்கு இந்த நல்லா படிக்கிற குழந்தைகளையும் நல்ல திறமசாலி குழந்தைகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகள் அவர்கள்தான். அவர்களை ரொம்ப பாருங்க, நான் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சேன், சரியான மார்க், நிறைய சம்பாதிக்கிறேன். தங்கவேல் சாரு நல்லா படிச்சிருக்கிறாரு, அது நிறைய சம்பளம் கொடுக்கிறாரு. நிறைய சம்பளம் கொடுக்கறதுக்கும் நல்லா மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம். அதான் டாக்டர் சாரோன்னு சொல்லிட்டு போனது. அப்துல் கலாம் யார் தெரியுமா? நல்லா படிச்சவர். நல்லா படிச்சதுனால தான் நமக்கு முன்னால அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அவர் ஒரே ஒரு செய்திங்க, ஒரு சின்ன பையன் கேட்டாங்க அவர்கிட்ட, மிஸ்டர் கலாம், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு சாதனையை சொல்லுங்களேன். கவனமா கேளுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷம் பெற்ற ஒரு சாதனையை சொல்லுங்கள். கலாம் சொல்றாருங்க, அது வாட்ஸ்அப்ல வந்திருக்குது. கலாம் சொன்னார், குழந்தை நல்லா வருவ, நல்லா கேட்ட, கேள்வி கேட்ட. டீச்சர்னா முதல்ல பாராட்டணும், கேள்வி கேட்ட குழந்தைய. உக்காரு அப்படி சொல்லக்கூடாது, பாராட்டணும். பாராட்டினார் அவரு, நல்லா கேட்டப்பா, நல்லா வருவ. நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது எப்ப தெரியுமா? இந்த ஏவுகணை எல்லாம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ அடுத்தது ரொம்ப சந்தோஷமானது அக்கினி பிருத்திவி அந்த அனுப்பின சேட்டலைட்க்கு அனுப்பணும், அது ரொம்ப சந்தோஷம். அப்புறமா தயங்கி சொல்றாருங்க, அணு ஆயுதம் அதை செஞ்சேன், அப்போ சந்தோஷமா இருந்தது. ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்தேன். இதான் கலாம். இதற்காகத்தான் நாம் எல்லோரும் கலாமை போற்றுகிறோம். பிருத்திவியையும் அக்னியையும் அனுப்பினார் என்பதற்காக அல்ல.
அவர் விஞ்ஞானியாக இருந்தார் என்பதற்காக சமூகம் அவரை கொண்டாடல. அவர் செத்த நாள் அன்றைக்கு இந்த உலகமே கண்ணீர் வடித்தது. அன்றாடம் வியாபாரம் செய்யக்கூடிய, வாழைப்பழம் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளி கூட தன்னுடைய கடையை மூடி வைத்துக் கொண்டு அன்றைக்கு வியாபாரம் செய்யாமல் துக்கம் அனுஷ்டித்தான். யாரும் அவங்களுக்கு சொல்லல துக்கம் அனுஷ்டின்னு. என்ன காரணம் சொல்றேன் பாருங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன், என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தான். நல்ல கவனிங்க, என்னை பார்க்க வந்தான். சொன்னான், கலாம் வா ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னா. நான் போனேன். ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனா, அங்க போலியோவால அட்டாக் ஆகி இளம்பிள்ளை வாதத்தால கால் நடக்க முடியாத குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவன் பார்த்து சொன்னான், கலாம் இவங்களுக்கு 2 கஷ்டம்னு சொன்னான். நான் சொன்னேன், என்ன 2 கஷ்டம்னு கேட்டேன். ஒன்னு உங்களுக்கு கால் வராது, இன்னொன்னு அந்த கால்ல அந்த மெஷின் மாட்டிக்கிட்டு நடப்பாங்க. அந்த மெஷின் 3.5 கிலோ. நம்ம செருப்பே வந்து ஒரு 1/2 கிலோன்னா கூட நம்மளால நடக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு காலே வராது, 3.5 கிலோ எடுத்துட்டு நடக்கணும். இதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா. நான் வீட்டுல வந்து உட்காந்து யோசிச்சேன். ஏவுகணையை அனுப்பும் போது ஒரு மெட்டல் ஒண்ணு பண்ணணும். அந்த மெட்டல் வந்து ரொம்ப லைட் மெட்டலா இருந்தா தான் வேகமா ரொம்ப தூரத்துக்கு போகும். அந்த லைட் மெட்டலை வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த லைட்டர் மெட்டலை வச்சு இந்த மெஷின் பண்ண முடியுமான்னு யோசிச்சு நான் அந்த மெஷின் பண்ண 300 கிராமில் அதை பண்ணி முடித்தேன். 300 கிராம். அந்த 3.5 கிலோ எடையுள்ள அந்த மெஷினை எடுத்துட்டு அந்த 300 கிராம் எடையுள்ள அந்த மெஷினை பொறுத்துனா அந்த குழந்தைகள் ஆடின, பாடின, சைக்கிள் ஓட்டின, ஓடின. அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆனந்தம் வந்தது. அணு ஆயுதம் தயாரித்தது அழிவிற்காக, பிருத்திவி அக்கினி என்று அனுப்பியது எல்லாம் ஒரு அழிவுக்காகத்தான். ஆனால் இது ஆக்கப்பூர்வத்திற்காக நான் என் புத்தியை பயன்படுத்தினேன். அப்பொழுது எனக்குள் ஒரு ஆனந்தம் வந்தது. அதுதான் நான் சந்தோஷித்த கணம் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வேலை, மற்றவர்களை மகிழ்ச்சி செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய பணி, அதான் அவர் சொன்னாரு. மரம் ஏறது எவ்வளவு கஷ்டங்க. இடுப்பெல்லாம் காப்பு காய்ச்சி மரம் ஏறிகள் சொல்லிட்டு ஒரு குலத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோமே. அப்படி வச்ச உடனே ஏணி மாதிரி ஏறி தேங்காய் பறிச்சு போடுற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சான ஒரு குழந்தை. அவன் பாராட்டப்பட வேண்டியவன். உலகத்தில் பார்த்தால் நான் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கல்வி என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. குழந்தைகளை நிறைய சில்ட்ரன் இருக்கிறீங்க, படின்னு சொன்னா கவலைப்படாத, கஷ்டப்படாத. ஏன்னா அந்த கல்வி நம்ம என்ன செய்யும் என்றால் நாளை மிக மிக உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் நம் பெற்றோர்கள் அதற்காக படுகின்ற பாடு ரொம்ப அதிகம். அந்த பாட்டிலிருந்து நாம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் வாய்ப்பு. படிச்சிரு, படிச்சுட்டா இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம். படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி. காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டுலாம் கிடையாது. இன்னைக்கு படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனா முழுமையாக உன்னுடைய ஆற்றலை செலுத்து. நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு வார்த்தையை படித்தேன். நான் நிறைய படிக்கிறவ, எனக்கு படிச்சா புரியும், மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேச தெரியும், மத்தவங்க எது பேசினாலும் புரியும். இது என் பிரச்சனை, சரியா? ஆனா நான் அதை படிக்கிறேன், எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தமிழ் தான். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சிருச்சா? இன்னொரு வாட்டி சொல்றேன். தலை சொரியிறார் ஒருத்தர், புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரியல? இப்ப நான் ஸ்பீக்கர், அப்படிதானே, பேச்சாளர். எனக்கு மைக்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? இப்படி பேசினா தெரியுதா? தெரியல. இப்படி பேசினா தானே தெரியுது. இது முக்கியம். இது இருந்தா தான் பேச முடியும். ஒரு 20 வருஷமா பேசுறேன், எனக்கு இது என்னன்னு தெரியல. நான் உள்ள நுழையிறேன். தங்கவேல் சார் நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு ஸ்மார்ட்டா நின்னு என்னையும் சாரையும் வரவேத்தார். நான் சாரை கூப்பிட்டேன். சார் ஒரு நிமிஷம். என்ன பேராசிரியர், நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் யூடியூப்ல எல்லாம் உங்களை பார்த்திருக்கேன். உங்க பேச்சு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அதனாலதான் என்னுடைய மக்களுக்காக உங்களை அழிச்சிருக்கேன். சார் ஒரே ஒரு டவுட் சார். என்னம்மா? நீங்க பெரிய பேராசிரியர், உங்களுக்கு சார் இருங்க சார், ஒரு டவுட் சார். என்னம்மா டவுட்? சரி, நான் பேச போகும்போது எனக்கு முன்னால கருப்பா ஏதோ வைக்கிறாங்க சார். ஆசையா வந்தவர் நின்னுட்டாரு. கருப்பா ஏதோ வைக்கிறாங்களா? என்னம்மா வைக்கிறாங்க? இல்ல சார், அது வச்சாதான் சார் பேச்சு வருது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத தங்கவேல் சார் டென்ஷன் ஆகி ஒரு நிமிஷம் நின்னார். என்ன கூர்ந்து பார்த்தார். என்ன சொன்னீங்க? இல்ல சார், எனக்கு முன்னால கருப்பா ஏதோ வைக்கிறாங்க, எனக்கு புரியல சார், அது என்னன்னு தெரியல சார், அது சொல்லுங்க சார் எனக்கு. நான் முடிவு பண்ணியிருந்தேங்க,
இத்தனை மக்கள் வரும்பொழுது இவ்வளோ காலமா தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஆனா அவர்கிட்ட சிக்கிக்கிட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர்ல உண்மையா உனக்கு மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ, உண்மையா தெரியாது? தெரியாது சார். அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் அப்படின்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்லி தந்துட்டார். இப்ப மைக்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றது புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவ்வளவுதான். கற்பதற்கு வெட்கம் ஒருபோதும் தடையல்ல. கற்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு வந்தாலும், எவ்வளவு அவமானங்களை கடக்க வேண்டியிருந்தாலும், எந்த விஷயத்தை நாம் செலுத்த வேண்டியிருந்தாலும் அந்த கடனை பெற்று அந்த விஷயத்தை செலுத்தி அந்த அவமானங்களை கடந்து கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உலகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆயுதமாக நாம் மாறி போகிறோம். குழந்தைகளே, சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவர் தொடுகின்ற சிகரத்தை தொடுவது அல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அந்த உயரத்தின் எல்லையை தொடுவதற்கான வாய்ப்பை இந்த கல்வி நிறுவனம் உங்கள் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற இறைவேட்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you ma'am for your inspiring words. பொதுவா வாழ்த்துறை பெறும்போது சில நேரம் சலிப்பு வந்துருதுங்க, சில நேரம். ஆனா எங்க சார் எப்ப வாழ்த்துறை வழங்கினாலும் எங்களுக்கு இனித்துக்கிட்டே இருக்குது. அது என்னவோ தெரியல. வாங்க சார், வாழ்த்துறை தாங்க சார். எங்க MRT ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நமது சிவகமலம் பள்ளியின் இந்த 8வது ஆண்டு விழாவில் நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியின் தலைவர், நிறுவனர் தலைவர் நண்பர் தங்கவேலு அவர்களே, தாளாளர் டாக்டர் சபரி தங்கவேலு அவர்களே, அருமையான பாரத கதை நிகழ்த்திய சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்களே, நண்பர் திரு சாரோன் செந்தில்குமார் அவர்களே, திரு சோமு அவர்களே, திரு தமிழரசன் அவர்களே, போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, பாராட்டுதலுக்குரிய மாணவ செல்வங்களே, அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நேரமாகிவிட்டது. நீங்களும் கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள். குழந்தைகளும் மேக்கப்போடு இருக்கிறார்களால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் சுருக்கமாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். நண்பர் சாரோன் செந்தில் அவர்கள் பேசும்பொழுது தங்கவேலு சார் இங்கே பள்ளி ஆரம்பித்ததை பற்றி எல்லாம் மிகவும் பெருமைப்பட்டு கூறினார்கள். நான் முன்பே குறிப்பிட்டபடி இப்பொழுதும் சொல்கிறேன். இந்த வடிவேலு சொன்ன மாதிரி ஏதோ துபாய்க்கு போனோமா, 4 காசு சம்பாதிச்சோமா, ஊருக்கு வந்தோமா, சென்ட் அடிச்சோமா, சில்கு சிப்பா போட்டோமான்னு இல்லாமல் சம்பாதிச்ச காசை புறம் கொண்டு வந்து இந்த ஊரில் தன்னோட தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரின் பெயரால் ஒரு பள்ளியை நிறுவி அறிமுலம் என்கிற இந்த சிற்றூரை அறிவு கம்பளம் ஊராக மாற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிற அந்த நண்பர் தங்கவேலுவை பாராட்டி நீங்கள் எல்லாம் ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், கைதட்டணும். கைதட்டினா ஹார்ட் அட்டாக் வராதான், பிபியும் வராதான். அதெல்லாம் பலமா கைதட்டிருங்க. பாரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விழா நடந்துச்சு, ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அதுல என்னன்னா, யார் நீண்ட நேரம் கைதட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசுன்னு சொன்னாங்க. ஒரு அரங்கத்தில் இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் கைதட்டிக்கிட்டு இருக்காங்க பரிசை வாங்கிடணும்னு. அப்போ யார் மேலே இது மாதிரி ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. யார் நீண்ட நேரம் கைதட்டுறாங்களோ அவங்கள குறிப்பாக அது வந்து அந்த கேமராவில் காமிப்பாங்க. அப்படியே காமிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 கைகள் நீண்ட நேரமாக தட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, ஒருவர் இல்லை, 2 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா, ஒருத்தர் தானே 2 கையில தட்டலாம், 2 பேர் இருந்து கை தட்டுறாங்களேன்னு பார்த்தா அவர்கள் தான் நீண்ட நேரம் கைதட்டியதற்காக மிகப்பெரிய பரிசை பெற்றார்கள். என்னன்னா 2 பேர்லையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை இல்லை. ஒருவருக்கு வலது கை இல்லை, இன்னொருவருக்கு இடது கை இல்லை. ஆனால் இருவரும் சேர்ந்து இணைந்து தட்டியதனால் மிகப்பெரிய பரிசை பெற்றார்களாம். இந்த நிகழ்ச்சியில் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு தனக்கு தகுதி இருக்கான்னு கூட அவங்க யோசிக்கல. வெற்றி பெறுவோம் என்கிற தன்னம்பிக்கை தான் அவர்களை யோசித்து வைத்தது, அவர்களை வெற்றியடைய வைத்தது. அதுபோல தங்கவேலு சார் ஒரு ஊராக நின்று இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டினா வெற்றி பெறுவோமா அப்படி ஒரு யோசனையில தான் வந்து நின்னாரு. நீங்கள் கரம் கோர்த்ததால் 8வது ஆண்டு விழா வரைக்கும் வந்திருக்கிறது.
இது பல நூறு ஆண்டு விழாக்களை காண்பதற்கு ஊர் மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவை. நம்மெல்லாம் என்னன்னா இப்ப சென்னையில எல்லாம் இப்ப சகோதரி வந்திருக்காங்க, இவர் வந்திருக்காரா, சென்னையில எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்பா அம்மாவுக்கு டெஸ்ட் பரீட்சை வைப்பான். அப்பா அம்மா படிச்சிருந்தா தான் பள்ளிக்கூடத்திலே சேர்க்க முடியும். அப்பா போய் காலையில போய் முன்னாடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினாதான் பையனுக்கு சீட்டு. பையன் சொல்லி விடுவான், அப்பா நல்லா பார்த்து எழுதிட்டு வாப்பா, நீ ஒழுங்கா பாஸ் பண்ணாதான் எனக்கு எதிர்காலம் அப்படிம்பான் பையன். அப்படி ஒரு சூழல். ஆனா இங்கே அப்படியா இருக்கு பாத்தீங்களா? நம்மள பல பேருக்கு நம்ம பிள்ளை என்ன கிளாஸ் படிக்கிறானே தெரியாது. சேர்த்து விட்டுட்டான், பணம் கட்டுறான், படிக்க வைக்க வேண்டியது பள்ளிக்கூடம் நடத்துறவங்க வேலை, வாத்தியார் வேலை. நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, பையனை ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்காரு, 10th படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிடுவான்ட்டு நீ வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சிட்டாரு. அவன் வந்து சொன்னவன அப்பா புறப்பட்டு வர்றாரு, வந்து வாத்தியார்ட்ட கேட்கிறாரு ஹெட்மாஸ்டர்கிட்ட, சார் எப்படியாவது 10வது பாஸ் போட்டுருங்க சார், படிக்க வச்சிருங்க சார். ஏன் உன் பையன் தான் நல்லா படிக்க மாட்டேங்கிறானே, இவன் 10வது படிச்சு என்ன பண்ண போறான்? எப்படியாவது 10வது படிச்சுட்டா ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிச்சு உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் ஆக்கிடுவேங்கிறான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பெற்றோர்கள் நம்ம எல்லாம் இருக்கிறோம். கிராமப்புறங்களில் இருக்கிற பெற்றோர்கள் நம் பிள்ளைகள் மேல அவ்வளவு அக்கறை செலுத்துவதில்லை. இப்போ இருவரும் அருமையாக சொன்னார்கள், குழந்தைகள்கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுங்க, பிள்ளைகளை வந்து ஒரு குறிக்கோளோட வளர்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம பயல்களும் சாதாரண ஆள் இல்ல. ஒரு கிளாஸ்ல வாத்தியார் சொல்லியிருக்காரு, எவன் ஒருத்தருக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியலையோ அவன் முட்டாள் அப்படின்னு இருக்காரு. இவன் கேட்டிருக்கான், சார் நீங்க என்ன சொல்லின்னு புரியல சார்ன்ட்ட. நம்ம கண்ணன் சார் மாதிரி தமிழ் ஆசிரியர் அவர் சொன்னார், திருவள்ளுவர் வந்து 1330 குறளையும் 133 அதிகாரத்தில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறார். என்ன சார் எல்லாமே அதிகாரத்தில் எழுதியிருக்காரு, ஒன்னு கூட அன்பால் எழுதலையான்னு கேட்கிறான். டீச்சர் கேட்கிறாங்க, ஆங்கில மாதங்களை சொல்லி கொடுக்குறாங்க, 12 மாசம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கேள்வி கேட்கிறாங்க. முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாசம் என்னப்பான்னா டெலிவரிங்கிறான். அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்காங்க. ஆசிரியர் வந்து எல்லாருமே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தடுமாறுற மாதிரி தான் இருக்கு. பெற்றோர்கள் நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா படிப்பு முடிச்சுட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏன்டா செலவுக்கும் காசு வாங்கிட்டு சும்மா செல்போன் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கிறிய, இந்த ஊரே மூக்குல கை வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. செப்டி டாங்க திறந்து விட்டான். அப்படி இருக்காங்க எனக்குள்ள பிள்ளைங்க. அதனால அப்படிப்பட்ட மாணவர்களை எல்லாம் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. ஆனா இதெல்லாம் கட்டி மேய்க்க முடியாம தான் பெற்றோராக இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுறீங்க. ஆனால் அப்படி விடும் பொழுது நம்முடைய பிள்ளைக்கு நல்ல பாதையை காண்பிக்கக்கூடிய பள்ளி இது என்பதை நாம் சிந்திக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். கடந்த ஒரு வார காலமா நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, மிக வருத்தத்துக்குரிய செய்தி. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில 3 கல்லூரி மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுடைய தற்கொலை வருது. 10th ஃபெயிலா போயிட்டா தற்கொலை பண்ணிக்கிறான், வீட்டில் ஏதாவது பேசிட்டா தற்கொலை பண்ணிக்கிறான். NCC பயிற்சியில நீ ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னதுக்காக பட்டுக்கோட்டையில் ஒரு மாணவி தற்கொலை. அப்ப என்ன தெரியுதுன்னா,